ரெடி தங்கம். நம்ம ஸ்ரீகுட்டி சொல்கிறார் சாப்பாடு ரெடியான்னு. அவர் ஏன்னா கரெக்டாக அந்த 8 மணி ஆனோடனே ஓகே எல்லோரும் வாங்க வாங்க சாப்பிட்லாம், சாப்பாடு ரெடியாக கேட்கலான்றவர் அவர். சரி ஹாய் மக்களே, அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம கூட்டாஞ்சோரில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு, தக்காளி ரசம். மழை கொஞ்சம் லேசாக பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் இந்த ரசம் ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் சாப்பிட்ணும் காரசாரமான ஆசை வந்துச்சு. நல்லா ரசம் வச்சாச்சு. பீட்ரூட்டு அப்பளம். ராணி சிஸ்டர் வீட்டில் வந்து இன்றைக்கி தோசை, அவங்க வீட்லேயும் சாப்பாடு, அப்புறம் முட்டை பொடி மாசு. அது வந்து ராணி சிஸ்டர் பையன் கங்கேஷ் குட்டி இருக்கார்ல, அவர் வந்து ஆசையாக நான் செய்கிறேம்மா அப்படின்ட்டு செஞ்சார். அது நல்லாயிருக்கும் இல்லைங்க, நம்ம வீட்டில் எப்பவுமே பசங்க டக்குன்னு ஒரு முடிவெடுத்து நான் செய்கிறேன் அப்படி திடீர்னு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க அந்த மாதிரி செய்கிறப்ப என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே கற்றுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் எல்லாமே சமையலாகட்டும் எல்லாத்தையும் கற்றுக்கிறது நல்லது. அது சுபாஷ் குட்டிக்கு இன்னைக்கு கடையில் சாப்பிட்ணும் கிரேவிங்ஸ் வந்துச்சு போல இருக்கு, ஆசை வந்துச்சு போல. அதனால் அவர் முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா. சரி, முத்தக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் வேலை செய்கிற வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன், நாங்கள் இருந்தாலும் விட்டுறது அக்கா உட்காருங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க என்னாச்சு. சரி, உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் யார் யார் எப்படி செய்வாங்க, என்னென்ன ஸ்பெஷல் செய்வாங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க மக்களே. ராணி சிஸ்டர் பேசணுமா? பேசுங்க, சொல்லுங்கள். ராணி சிஸ்டர் பேசுகிறேன். ஆயில் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்காமல் இருந்தால் உடம்பு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அவ்வளோதே. ஓகே. அது மாதிரி காய்கறியுமே டெய்லி ஒன்றாவது எடுத்துக்கோங்க, ஒரு காயாவது. சார் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது எப்படியா சாப்பிட வச்சுருங்க, ஓகேவா? சரி சொல்லு. சரி மக்களே, சாப்பிடுவாங்க எல்லாரும். நம்ம ஸ்ரீகுட்டி சொல்லுவார் பாருங்க, சொல்லு. சாப்பிடுவாங்க சொல்லு, சத்தமாக சொல்லு. சாப்பிடுவாங்க உறவுகளே. சரி சரி, சாப்பிடுவாங்க உறவுகளே. எல்லோரும் சாப்பிட்டுட்டு, மழை வேறு அங்கங்கே பெய்யுது, அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா லைட்டாக தான் மழை வருது. இந்த லைட்டாக லேசாக பெய்கிற மழை சூட்டெல்லாம் கிளப்பி விட்டுரும். சரி, பார்த்து பத்திரமா நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் எல்லாருக்கும். எல்லோரும் சொல்லுங்கள். சாப்பிடுவாங்க மக்களே. சாப்பிடுவாங்க மக்களே. சரி உறவுகளே, சாப்பிடுவாங்க எல்லோரும். நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டோம், நீங்களும் வாங்க சாப்பிடுவாங்க. கங்கேஷ் குட்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாய் சொல்லிடுங்க. சுபாஷ் குட்டிக்கு கங்கேஷ் குட்டிக்கும். அவர் சுபாஷ் குட்டி 2 நாளில் வேலைக்கு கிளம்புறாரு, அவர் ஊருக்கு போயிடுவார். சரி ஸ்ரீகுட்டி பாய் சொல்லு. பாய். சாப்பிடுவாங்க எல்லாரும் சொல்லு உறவுகளே.